ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷனை நம்மளால் ஜெயிக்க முடியும். எல்லா சுச்சுவேஷனுக்கும் காது இருக்குது. நாளைக்கு ஒரு 10 லட்சம் எனக்கு வேணும்னா சுச்சுவேஷன் நாளைக்கு உனக்கு 10 லட்சம் நீ எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குது. அது உங்ககிட்ட பேசுதான், நீங்களும் என்ன பண்ணணும்? ரிப்ளை கொடுக்கணும். ஏவாள் தனக்கு வந்த டெம்டேஷன்ஸ்னால என்ன பண்ணாங்க? விழுந்துட்டாங்க. சுச்சுவேஷன்லேருந்து எடுத்த ஒரு முடிவுனால அதோடைய விளைவு என்னன்னா எல்லா மனித குலமும். ஸோ விளைவு அதுவாக விளைஞ்சு வர்றதில்ல, அதெல்லாம் நம்முடைய முடிவில் இருக்குது. இப்போ இயேசுவை விசுவாசிங்க, உங்களுடைய தெலுங்குகளால் நீங்கள் குணமாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கே அதை முடிவெடுத்து ஃபெய்த்ஃபுல்லாக அதை என்ன பண்ண நம்பி சொல்லி அதில் வெற்றி எடுத்துருக்கணும். தான் மண்டை மண்டி ஆட்டிட்டு போயிட்டு அடுத்த நாளும் வந்து எனக்கு இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம், இது அன்றைக்கி நீங்கள் முடிவு எடுக்காதனால இன்றைக்கும் அந்த சுச்சுவேஷன் என்ன தான் இருக்குது, அப்படியே இருக்குது. நம்ம கிறிஸ்துவோடு சேர்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற லைஃப் ஸ்டைல் என்ன, அவர் நமக்கு என்ன செய்து முடித்தார் என்பதை உணர்ந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதோடைய விளைவு நம்மளுக்கு அற்புதம், ஆசீர்வாதம், பெருக்கம், விடுதலை,